ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஒன்று கிளிக் பண்ணி விட்டுங்க. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இதை பற்றி எதுவுமே நம்ம இன்னைக்கு பேச போகல, அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து பேசலான்னு பார்த்தேன், வெளியே பயங்கர மழையாக இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இங்கே வெளியே மழையாக இருக்கனால நம்மளால் விளாக் எடுக்க முடியலை வெளியே இருந்து. அதனால ஓகே, நம்ம காரில் இருந்து கொடுப்போம். ஸோ அடுத்த வீடியோவே நம்ம முடிஞ்சால் வெளியே இருந்து எடுக்க ட்ரை பண்ணோம். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கத்த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதனால நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு குட்டி விளாக். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சந்தோஷமான செய்தியும் இருக்குது, அதே மாதிரி ஒரு சங்கட்டமான ஒரு செய்தியும் இருக்குது. ஸோ முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம இது வரைக்குமே சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோவுமே கிட்டத்தட்ட ஒரு 500 சம்திங் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஸோ இங்கே உள்ள டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி பேசிய அளவில் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அப்படி பேசினா உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கௌரவமான ஒரு பட்டத்தை தெரிய, அதனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி நம்ம பேசல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கட்டின ஃபைனு அதை பற்றி நான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்தா அந்த தமிழ்நாட்டில் பார்த்து தான் வந்திருப்பியா, என்னாச்சுன்னா அந்த 1 லட்ச ரூபா ஃபைன் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் வந்திருப்பியா. ஸோ அதுக்கான கிளாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணால் அது சின்ன தப்பா இல்லை கொழுப்புனால பண்ணால் அந்த ஃபைன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ அது எதனால அந்த ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அது யாருக்கு அந்த ஃபைன் வரைஞ்சதுன்னா நம்ம தான், நான் தான், எல்லாமே இங்கே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எழுதுன அந்த ஃபைன் வரும். ஸோ அது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம சிக்னல் இருக்குது தெரியுமா, அந்த சிக்னல் கன்னியாகுமரியில் சிக்னல் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியலை, கன்னியாகுமரியில் ரோடு இருக்கான்னு கேட்டாலே எனக்கு தெரியலை. ஸோ அதனால் இங்கே அந்த சிக்னல் இருக்குது, அந்த சிக்னல் ஃப்ரண்டில் ஒரு பொட்டு கூட மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ் லைட் கேமரா இருக்கும். அந்த ஃப்ளாஷ் லைட் கேமரா நம்ம வண்டியை ஸ்கேன் பண்ணி ஃப்ளாஷ் அடித்து அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைன் வரும். அது எதனால் வரேன்னா, அந்த சிக்னலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். லைன் மாதிரி போட்டு அந்த ஆள் நடக்க உள்ள அந்த சீப்ரா கிராசிங் அப்படி தானே சொல்லுவேண்ணா, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த கிராசிங்கில் அதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைனை நம்ம வந்து அந்த ரெட்டு விழுந்த பிறகு அந்த லைனை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படிங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் இல்லை, முன்னாடி வந்து 3000 ரியால் ஏதோ ஃபைன் இருந்து இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 5000 ரியால் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது எனக்கு அதை பற்றி எனக்கு கிளியராக தெரியலை. இப்போது ஒரு வேளை இருக்குமா இருக்கேன், அதை பற்றி யாருக்கு அது தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 5000 ரியால்னால் நம்ம ஒரு பைசா கிட்டத்தட்ட 1,20,000 சம்திங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபைனை மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இருக்கிறதுலே அதுதான் ஹையஸ்ட் அமௌண்ட் நினைக்கிறேன் ஃபைனில். அதனால் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இங்கே தெரிஞ்சால் அது வேணாம். நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைடில் ரைட்டு போயாச்சு. என்ன ஃபைன் வந்தால் நம்ம ஊர்லேயே ஃபைன் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் ஃபைன் கட்டாமல் வீட்டுக்கு போகலான்னு நினச்சா நடக்காது. ஏர்போர்ட்லாண்டு தலையிலேயே 2 தட்டையும் தட்டி விரட்டி விடுவாங்க, போய் ஃபைனை கட்டிட்டு வான்னு. அது கட்டினா மட்டுமே வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அது கட்டணும். பட் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கி, அதை பற்றி எனக்கு கிளியராக தெரியலை, அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ நம்ம தெரியாத ஒரு விஷயத்த நம்ம எப்போ பேச வேண்டாம், நான் தெரிஞ்ச விஷயத்தை பேசிடுவோம். அடுத்தது நம்ம கதைக்கு வரும். நம்ம கதையில் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரியாலு கிட்ட ஃபைன் கட்டியிருப்பேன். 1000 ரியால்னால் நம்ம ஒரு பைசாய்க்கு ஒரு 24,000 சம்திங் ஏதோ வரான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உள்ள கரன்சி படி பார்த்தா, இந்தியாவுக்கும் இங்கே அப்படி கரன்சி படி பார்த்தா இங்கே உள்ள 1 ரியால் நம்ம ஒரு பைசாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 22 சம்திங் வரும். ஸோ அதை நம்ம 22ஆகவே வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 514 ரியால் நம்ம ஃபைன் கட்டினோம். 514 ரியால் நம்ம ஒரு பைசாக்கு ஒரு 12 சம்திங் வருமா? எஸ், அந்த 12,000 சம்திங் ஃபைன் கட்டினோம். அது எதுக்குன்னா, ஸோ நம்ம இடத்துல
நம்ம ஒரு கடைக்கு முன்னே ஏதாவது ஒரு இடத்துல சும்மா பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இங்கே ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பெய்டு பார்க்கிங்னு ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தில் பே பண்ணி வண்டியை பார்க் பண்ணணும். பட் நான் ஒரு இடத்துல பார்க் பண்ண இடத்துல பே பண்ணாமல் பார்க்கிங் பண்ணேன். அது அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஒரு கடை தான். அந்த கடைக்கு உள்ளே போயிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வெளியே வந்துடலாம். ஆனால் அது என்ன கொழுப்பு அந்த ஃபைன் கட்டியிருப்பேன். எதனாலன்னா உள்ளே போயிட்டு உடனே வெளியே வர மாதிரி தான் இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளாடி வெளியே வரலாம். நான் அதனால டக்குன்னு சரி அந்த பெய்டு பார்க்கிங் எடுக்கணுனாலே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம். அது மிஷின் ஏதாவது பிரச்சனையாக இருந்துன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷம். அதே இது அங்கே பார்க்கிங் எடுக்க இடத்துல கூட்டமாக இருந்தாலே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் தான் நான் உள்ள கடைக்கு போயிட்டு வெளியே வரும்போது இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு ஆட்டோவை தூக்கி வச்சுருக்கேன். ஆட்டோவை தூக்கி வண்டியில் வச்சுருக்குமா, அந்த வீஞ்சு ஒரு பெரிய ஒரு கிரைன் மாதிரி ஒன்று இருக்கான், அதில் வந்து தூக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்டு டயரை தூக்கி. அதே மாதிரி வெளியே வந்து பாக்கி நம்ம வண்டியை தூக்கி வச்சுருக்கேன் கிரைனில். அடுத்தது படப்பட ஓடி போய் அந்த உள்ளே இருக்க அந்த தூக்குன அந்த டிரைவர்கிட்ட எதுக்கு என்ன வண்டியை தூக்கி வச்சுருக்குதுன்னு. அப்போ அவர் அழகாக ஒரு வீடியோ வலிக்கிட்டு வண்டியில் இருக்கார். எந்த நாட்டுக்காரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை கிளியராகிட்டு. பட் நான் அவர்கிட்ட கேட்கேன், இன்னும் எனக்கு இங்கே அரபி ஹிந்தி எதுவுமே நமக்கு ஒழுங்காக தெரியாதா? ஸோ எனக்கு தெரிஞ்ச பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி மலையாளம் என்னெல்லாம் உண்டு எல்லா பாஷையிலையும் பேசி எதுக்கு தூக்கி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, பே பண்ணாமல் வண்டியை பார்க்கிங் பண்ணிடுறிய அப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லி நான் என்ன இருந்தாலும் ஒரு உருட்டையும் இப்படியாக பார்க்கிங் எடுக்காமல் போயிருந்தேன். ஸோ அவங்க ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா நம்ம வண்டி பார்க்கிங் பண்ண இடத்த ப்ளஸ் நம்ம அந்த பார்க்கிங் மிஷினு அந்த வண்டி எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு நமக்கு வச்சுருக்கு. நம்ம வண்டியிலையும் இல்லை, பார்க்கிங் பண்ண இடத்துலையும் இல்லை, அந்த மிஷின்கிட்டையும் இல்லை. அதனால் நான் உங்கள் வண்டியை தூக்கி வச்சுருக்கேன். எடுத்த உடனே மற்ற மிஷினை எடுத்து நீட்டியாச்சு. காலில் பே பண்ணுதியா இல்லை கேஷில் பே பண்ணுதியான்னு எல்லாம் பேயில் எனக்கு ஒரு மாதம் சம்பளமே அவ்வளோதான்டா, அதுக்கடையில் நீ 514 ரியால் அசால்ட்டாக கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்து. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே கம்பெனி கால் பண்ணேன். கம்பெனிலேருந்து அவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, இப்படியாக நான் வண்டி நான் பார்க்கிங் பண்ணப்போ பார்க்கிங் எடுக்காமல் பார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டியை தூக்கி வச்சுருக்கு. இப்போ எங்கேயோ கொண்டு போகிறேன்னு சொல்லியாவே எனக்கு எங்கே கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு தெரியலை. நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவங்க பேசுனதில் சொல்லியிருந்து, இப்படியாங்க தம்பி தெரியாதனமாக பார்க்கிங் பண்ணிட்டாரு, அதனால் வண்டியை தூக்கிட்டான், இங்கே இந்த லாக் பண்ணி இடத்துல கொண்டு போகிறான், நீங்கள் அங்கே வந்து ஃபைனை கட்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வண்டியில் ஏறி நானும் அந்த பார்க்கிங் பண்ண இடத்துல போனேன். அங்கே போயிட்டு நான் போக்கு முன்னாடி எனக்கு கம்பெனியில் உள்ளதே அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourல மொத்த விஷயமே முடிஞ்சு ஒரு 514 ரியாலும் போச்சு. உடனே வந்து அதை நம்ம சேலரிலேருந்து டெபிட் பண்ணியிருந்து வண்டி திருப்பி கிடச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இந்த 514 ரியால் போனதுலேயே சின்ன ஒரு வருத்தம் இருந்து, அடுத்து அது அப்படியே கடந்து போகும்போது இப்போ நான் இந்த 514 ரியால் ஃபைன்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ இனிமேல் எங்கே வண்டியை பார்க்கிங் பண்ணாலும் அந்த சைடில் போர்டு இருக்கும் பெய்டு பார்க்கிங்கா இல்லை நார்மல் பார்க்கிங்கான்னு. ஸோ பெய்டு பார்க்கிங்கில் வண்டியை ட்ராப் பண்ணும்போது இல்லை பார்க்கிங் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்குமே அந்த பார்க்கிங் சீட்டு எனக்கு கையில் இருக்குது. அந்த சம்பவம் அது 3 ரியால் தான் உண்டு விஷயம். 3 ரியால் நம்ம ஒரு பைசாய்க்கு 60 ரியால் 1 ஹவருக்கு பார்க்கிங் பண்ணலாம். 60 ரியால் சம்திங் தான், 60 ரூபா தான் வரும். அந்த 60 ரூபா கட்ட மடித்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இனிமேல் அந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியேன். ஸோ அது பார்க்கிங் அடிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, அதுக்கடுத்தது அந்த பார்க்கிங் அந்த டேஷ்போர்டில் விசிபிளாக இருக்கணும்னா வெளியண்டு யாராவது பார்த்தா இந்த வண்டி பார்க்கிங் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய அளவில் இந்த பார்க்கிங் ரெசிப்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ரூல்ஸ். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு என்ன கதை, ஒரு 114 ரியால் அடுத்தது ஒரு பே பண்ணோம். அது எதுக்குன்னா ஓவர் ஸ்பீடுக்கு ஃபைன் இங்கே எப்படி போடுங்கன்னா, ஒரு 80 கிலோமீட்டர் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு 85 வரைக்குமே எதுவுமே சொல்ல மாட்டோம். அதுக்கு பிறகு நம்ம அதை தாண்டி போச்சுன்னா ஃபைன் பண்ணுவோம். அது எப்படின்னா, இப்போ 80 லிமிட்டருக்குன்னா 90ல் போனால் ஒரு 100 ரியால் சார்ஜ் பண்ணியிருந்தேன்னா ஒரு 100ல் போனால்
ஒரு ஃபைன். அது டபுள் ஆகும். அந்த 100 200 ஆகும், 110 300 ஆகும். அப்படி ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது டபுள் ஆகிட்டு. ஸோ அப்படி ஒரு 114 ரியால் ஒரு ஓவர் ஸ்பீடு. அது ஓவர் ஸ்பீடு எதனாலனா, நம்ம ஊரில் எல்லாம் எங்கே போனாலும் காணலாம். ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணால் ஹார்ன் அடிப்போம், இல்லை ஒரு வளைவில் போனால் ஹார்ன் அடிப்போம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக போயிட்டான் ஹார்ன் அடிக்காமல் போயிட்டாங்கன்னா முதல்ல அந்த எதிர் சைட்லேருந்து வர அந்த டிரைவர் இறங்கி வந்து தலையில் 2 தட்டி அந்த தீண்டு நீ ஏன் போல ஹார்ன் அடிக்கலை அப்படி மண்டை கொண்டை சொல்லிட்டு முதல்ல அதுதான் கேட்பேன், ஏன் ஹார்ன் அடிக்கலை. பட் இங்கே வந்து எந்த இடத்துலையுமே ஹார்ன் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே ஒருக்கா தவிர்க்க முடியாத காரணத்தில் ஒரு ஹார்ன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டில் நான் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் முன்ன போகிறவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும்தான் நம்ம ஹார்ன் யூஸ் பண்ணோம். ஒருவேளை அவன் ஸ்பீடாக போகல, ஒருவேளை ஃபஸ்ட்டு ட்ராக்கில் போயிட்டு அவன் ஸ்பீடாக போகல, இல்லை சிக்னலில் ரெட்டு க்ரீன் விழுந்த போகிறவன் மூவ் ஆகாமல் நிற்கான் அப்படின்னு சொன்னால் இங்கே ஹார்ன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் ஒரு ஹைவேல ஃபஸ்ட் ட்ராக்கில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தேன். அந்த நேரம் பரமாடி வந்தவன் ஹார்ன் அடித்தான். ஹார்ன் அடிக்கும்போது அது அந்த ஒரு பதட்டம், திடீர்னு ஒரு பேடி வரும். அந்த பேடி வரும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிலேட்டர் மூமெண்ட் கொஞ்சம் கூட கொடுத்ததில் அது 80 சம்திங்கிற ஏதோ போச்சு. அதுக்கு ஒரு 124 ரியால் ஃபைனு. ஸோ அந்த ஹார்னால் ஒரு 114 ரியால். ஸோ இது ரெண்டு உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா, ஃபஸ்ட்டு ட்ராக்கில் போனால் அதுக்குள்ளே ஸ்பீடில் போங்க, செகண்ட் ட்ராக்கில் போனால் அதுக்குள்ளே ஸ்பீடில் போங்க, தேர்ட் ட்ராக்கில் போனால் நீங்கள் உருட்டிட்டு போனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ஸோ அந்தந்த ட்ராக்கில் போகும்போது அந்தந்த வேகத்தில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 114 ரியால் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாட்டு ஒரு 225 ரியால் நம்ம ஃபைன் கட்டினோம். அது எதுக்குன்னா, அதுவும் ஓவர் ஸ்பீடு. அது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தினால அந்த ஃபைன் கட்டினேன். அந்த ஃபைன் எதனால் வந்துன்னா, ஒரு ஹைவே இருக்குது, ஒரு ஹைவே பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ரோடு. பட் அந்த சர்வீஸ் ரோடில் நம்ம 80 போனால் அந்த ஹைவேயில் 120 போகலாம். ஆனால் நான் வந்து அந்த சர்வீஸ் ரோட்லேயே 100 சம்திங் ஏதோ ஸ்பீடில் போயிருக்கேன். அது வந்து எனக்கு அறியாமல் நடந்த விஷயம். அது எனக்கு தெரியாத நடந்த ஒரு சம்பவம் தான். என்னாச்சுன்னா, நம்ம ஊரில் எல்லாம் சர்வீஸ் ரோடு இருக்கும், அது பாதியிலேயே சில இடத்துல கட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு ஹைவே இருக்குன்னா அந்த ஹைவே வந்து இங்கே எந்த எண்டு போதோ அந்த எண்டு வேறு அந்த சர்வீஸ் ரோடு கூடயே போகும். அப்போ இது இங்கே 80, இங்கே வந்து 120. அது ஒரு பீக் டைம் வேறு. பீக் டைம்னால் நிறைய வண்டியோ அப்படின்னு ஆஞ்சி 120 பறந்து போவோம். அந்த நேரம் நமக்கு அதுக்குள்ளே ஏறவே பயமாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் வந்து நினைப்பேன், இன்னும் என்னடா இங்கே இவ்வளோ ஸ்பீடாக போகிறானே, இந்த ரோடு சும்மா இருக்குது, இதுலேயே 120 போகலாமே அப்படின்னு. அப்போ தான் தெரியும். நான் அதை நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சொல்லணும் தெரியுமா, இந்த 14 திருடன் ஒரு நாள் மாட்டுவாங்க அப்படின்னு. அதே அந்த கதை தான். 14 நாள் அந்த ரோட்டில் 120 போயிருக்கேன். ஆனால் ஒரு நாள் வந்து அந்த கேமரா வந்து ஒரே இடத்துல எப்போ ஃபிக்ஸடாக இருக்காது. அதை வந்து அடிக்கடி மாற்றி வேறு எங்கேயாவது கொண்டு வைக்கணும். ஏன்னா கெட்ட நேரம் என்னவோ அது தெரியலை. ஸோ அன்னையை பார்த்து அதில் அந்த கேமரா இருந்துருக்கு. அதில் அதுக்கு டீட்டெயில் என்னென்னு எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் உங்களோட இந்த கிளிப்பில் ஆட் பண்ணி அதில் ஒரு 225 ரியால். அது வந்து எனக்கு தெரியாத விஷயம். பட் அது ஒரு 225 ரியால் ஃபைனு கட்டி அந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த வீடியோ இங்கே சவுதி அரேபியாவில் வெளிநாட்டில் இருந்து கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அந்த போர்டு சைடு உள்ள போர்டு இருக்கும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சைடில் இருக்க போர்டோட எல்லாம் மேக்ஸிமம் படித்து அதுக்குப்படி வண்டி ஓட்டுங்க. அப்போ தான் ஜீவிச்சா உட்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைமில் நம்ம ஒரு 1000 ரியால், 1000 இல்லையே ஒரு 900 ரியால் கிட்ட ஃபைன் கட்டியிருக்கோம். ஸோ அதை நினச்சி நான் வருத்தப்படவா இல்லை என்ன படக்குன்னு எனக்கு தெரியலை. பட் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி, ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பெய்டு பார்க்கிங் இல்லை ஓவர் ஸ்பீடு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னடா வெளிநாட்டில் நல்லா சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியவளுக்கும் இந்த ஒரு வீடியோ இருக்குது. நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி தான் நம்ம இங்கே சர்வே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோடய ஃபீல்டில் இந்த விஷயம், இந்த ஃபைன் வர்றது எல்லாம் நார்மல் தான். ஒரு 1500 ரியால், ஒரு 1200 ரியால் எல்லாம் சேலரி வாங்கியவங்களுக்கு இவ்வளோ ரூபா ஃபைன் எல்லாம் வந்தாச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே எவ்வளோ தான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் ஒரு போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக போனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வீடியோ லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் ஆகாத மாதிரி போட ட்ரை பண்ணி, ஸோ ஒரு சில
திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருந்து அதையும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது என்னைக்கு டெலிவரி ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதையும் ரெட் பாக்ஸில் போய் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இதை பற்றி உங்களுக்கு சவுதி அரேபியாவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ, இல்லை லைசன்ஸ் எடுக்கிறத பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்லை வேலை வாய்ப்பை பற்றி கேட்காதீங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 24/7 ஆன்லைனில் தான் இருப்பேன். அதனால கவலை இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி இந்த சம்பவத்தில் என்ன தெரியுதுன்னா, பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமாரு. அமுகு டுமுகு அமால் டுமால்.